கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷீரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வர அவரோட ஆசீர்வாதத்தோடு. அந்த வகையில் பாபா நமக்கு கொடுக்கும் ஒரு பிரமாதமான ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என் நாமத்தை சொல் உன் விதியினை வெல்லலாம் அப்படிங்கிறார் பாபா. நம்ம என்ன சொல்கிறோம் கேட்டிங்கன்னா, சாய் நாமம் சொல்லுவோம் நம் விதியினை வெல்லுவோம் இல்லையா? பிரமாதமாக பாபாவின் நாமங்களை சொன்னால் விதியினை வெல்லலாம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகின்ற வகையில் பாபா நமக்கு 5 அற்புதங்களை கொடுத்து அருளாட்சிகளை வழங்கியிருக்கிறார். அந்த 5 அற்புதங்கள் யார் யாருக்கு நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த சகோதரி மோகனா அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம். சகோதரி சொல்கிறாங்க, எனக்கு தாய்மை பரிசை கொடுத்தது சாய்நாதர். சாய்நாத ஸ்தவன மஞ்சரி படித்தேன், எனக்கு தாய்மை பரிசு கிடைத்ததுங்கிறாங்க. உண்மை சத்தியம். அதை நான் அந்த செக்மெண்ட்டில் கரெக்டாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சகோதரிக்கு தாய்மை பரிசு கிடைத்த பிறகு 5வது மாதத்தில் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறார்கள். ஒரு அலர்ஜி ஒன்று வருது. சகோதரி பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்துக் கொள்கிறார்கள். பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார், அமர்க்களப்படுத்தியிருக்கார். அந்த அற்புதத்தை நம்ம தரிசனம் செய்ய போகிறோம். அடுத்து சென்னையைச் சேர்ந்த சகோதரி தேவி அவர்கள், மகள் ஒரு முக்கியமான பொருளை தொலைத்து விட்டார்கள். சகோதரி தஞ்சமடைந்த இடம் நேரு பாபாவின் பாதங்கள் தான். இறுக பற்றி கொண்டார்கள். பாபா, நீங்கள் நிறைய அற்புதங்கள் செய்திருக்கீங்க, நாங்கள் கோபுரம் டிவியில் பார்த்துருக்கோம். தொலைந்த பொருளை கண்டுபிடித்து கொடுத்துருக்கீங்க. என் மகளுக்கும் அந்த அற்புதத்தை செய்யுங்கள். பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார், அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம். அடுத்து கோவையைச் சேர்ந்த சகோதரி லதா அவர்கள், மகள் கல்லூரியிலேருந்து வராங்க. பயங்கரமாக தலைவலிக்குதுமா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலங்கிறாங்க. சகோதரி செய்த ஒரு பிரமாதமான விஷயம், பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைத்தது. இந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம். அடுத்து ஈரோட்டைச் சேர்ந்த சகோதரி ஜனனி அவர்கள், நம்முடைய நிகழ்ச்சி பார்த்த பிறகு நிறைய சகோதரிகளுக்கு நாம் ஏன் இந்த அற்புதத்தை சொல்லவில்லைன்னு ஒரு நினைப்பு வருது. சகோதரிக்கும் வந்தது. சகோதரி டெங்கு ஃபீவரால் அவஸ்தைப்பட்டாங்களாம். பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார், அந்த அற்புதத்தை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்படி 4 அற்புதங்கள் பிரமாதம் அப்படின்னா, 5வது அற்புதம் அமர்க்களம். வெளிநாட்டில் வசிக்கும் சகோதரி விஜயலட்சுமி அவர்களுக்கு தன்னுடைய 9 வயது மகளுக்கு வயிற்று வலி வருகிறது, ஜுரம் வருகிறது. 3 மருத்துவர்கள் மாற்றியாச்சு. ஆனால் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் என்ன அற்புதம் நிகழ்த்தினார், அந்த அற்புதத்தை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்படி பிரமாதமான 5 அற்புதங்களை கொடுத்து நமக்கு ஆசீர்வாதம் செய்திருக்கிறார் சாய்நாதர். இந்த 5 அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. புதிதாக வருகின்ற சகோதர சகோதரிகளுக்காக தான் அதை நான் சொல்கிறேன். எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ணுறீங்க இல்லையா? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் இந்த நிகழ்ச்சி வைடு கவரேஜாக எல்லோருக்கும் அனுப்பப்படும். அப்படி அனுப்பும்போது பாபாவின் அற்புதங்கள் எல்லோரும் கேட்பதற்கு வழிவகை செய்யும் அந்த லைக். அதனால் ஒரு லைக் பட்டன் தட்டி விடலாமே. பிடித்திருந்தால் ஷேர் செய்யலாம். அடுத்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு. நான் ஒரு எபிசோட்லேயும் சகோதரிகளுக்கு நன்றி சொல்லிட்டு வரேன். நம்முடைய 9ஆம் ஆண்டிற்காக நிறைய சகோதரிகள் எனக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டு வரீங்க, கோபுரம் டிவிக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டு வரீங்க. நேற்று ஒரு சகோதரி ராஜலக்ஷ்மியின் பேர் ஒரு வித்தியாசமாக அணுமுறையாக அந்த 9ஆம் ஆண்டை கவனிக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆனால் நீங்கள் கோபுரம் டிவி ஆரம்பித்த ஆண்டு 2016, கூட்டி பாருங்கன்னா 9. இப்போ நீங்கள் அடியெடுத்து வைக்க போகும் ஆண்டு வந்து 9ஆம் ஆண்டு 2025, கூட்டி பாருங்கன்னா 9. ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கோபுரம் டிவிக்கு இருக்குங்கிறாங்க. உண்மை சத்தியம். பாபாவின் ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ணமாக இருக்குது இல்லையா? வாங்க இப்போ வரிசையாக நம்ம அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம் ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த சகோதரி மோகனா அவர்களுக்கு. சகோதரி என்ன சொன்னாங்க, நம்மள்கிட்ட ஆரம்பிக்கும் போதே ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னார்கள். பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி, கோபுரம் டிவிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி, பிரசாத் கணேஷ் அண்ணாவுக்கு ஒரு நன்றி அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இந்த 3 நன்றி எதற்காக மாறினேன்? சாய்நாத ஸ்தவன மஞ்சரியை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியதற்காகன்னு சொன்னாங்க. அது உண்மை சத்தியம். சாய்நாத ஸ்தவன மஞ்சரியை நமக்கு அருளியது தாசகனு மகாராஜ். அதை நமக்கு பொக்கிஷமாக வழங்கியது சாய்நாதர் இல்லையா? அந்த சாய்நாத ஸ்தவன மஞ்சரியை சொல்கிறதுக்கு கோபுரம் டிவிக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருந்தது.
நம்முடைய கோபுரம் டிவியின் மூலமாக இது வரைக்கும் கிட்டத்தட்ட 12,500 புத்தகங்கள் கொடுத்துருக்கோம். இன்னமும் புத்தகங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். யார் யாருக்கெல்லாம் வேணுமோ உங்கள் அட்ரஸ் மட்டும் அனுப்புங்க, உங்கள் வீடு தேடி அந்த சாய்நாத ஸ்தோன மஞ்சரி வந்து சேரும். அது இருந்தாலே ஒரு மிகப்பெரிய ரட்சை நமக்கு. சரி, சகோதரி எதற்காக நமக்கு நன்றி சொன்னார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகோதரிக்கு தாய்மை பரிசை வழங்கியது சாய்நாத ஸ்தோன மஞ்சரி. சகோதரி பிரமாதமாக சொல்கிறாங்க. அண்ணா, நான் சங்கல்பம் பண்ணிட்டு படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு சாய்நாதர் தாய்மை பரிசை வழங்கினார். உண்மை, சத்தியம். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் அத்துணை சகோதர சகோதரிகளும் பக்தியோடும் ஸ்ரத்தையோடும் பாபாவின் மீது அன்பு கொண்டு இந்த சாய்நாத ஸ்தோன மஞ்சரியை பாராயணம் செய்து வரும்போது, கேட்டு வரும்போது உங்களுக்கு அந்த தாய்மை பரிசு அருள் பரிசாக கிடைக்கும். சரி, வாங்க இப்போ சகோதரியின் வாழ்வில் நிகழ்ந்த பிரமாதமான அற்புதத்தை தரிசனம் செய்வோம். சகோதரிக்கு தாய்மை பரிசு கிடைத்தது. 5 மாதங்கள் பிரமாதமாக நகர்ந்து போச்சு. எல்லா டெஸ்ட்டும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிரமாதமாக இருந்தது. மருத்துவர்கள் அழகாக சர்டிஃபிகேட் கொடுத்துட்டே இருந்தாங்க. குழந்தை நல்லா இருக்குது, குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ 5வது மாதம் ஒரு மிகப்பெரிய சோதனையை சந்திக்கிறார்கள் சகோதரி. ஒரு இரவு திடீர்னு கையில் ஒரு அரிப்பு வருது. என்னடா அது, கை அரிக்குது. சரி, சாதாரணமாக கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும்னு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. கையெல்லாம் ரெட் ஆகிடுச்சு, 2 கையும். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் உடலெல்லாம் ஒரு பேட்சாக வந்து ரெட் கலராக பேச்சஸ் வந்துருச்சு. கொஞ்சம் தடிமனாக வந்துருச்சு. சகோதரி நேராக பாபாட்ட தான் ஓடினாங்க. பாபா, என்ன பாபா இது ஆபத்து? இரவு நேரம் டாக்டர்கிட்ட போக முடியல. மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் நீங்கள் இருக்கீங்க, அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்கள் பாபா அப்படின்னு சொல்லும்போது சகோதரிக்கு ஒரு ஞாபகம் வருது. ஆஹா, நம்ம குழந்தை உண்டாயிருக்கோமே, அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது. உடனே இம்மீடியட்டாக மீண்டும் பாபாவின் பாதங்கள். பாபா, நீங்கள் கொடுத்த தாய்மை பரிசு, அந்த குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சகோதரியின் அத்தை அங்கே வராங்க. வந்து, நீ எதுக்குமா கவலைப்படுற, பாபா இருக்கார், நான் உதி எடுத்துறேன், நீ உடம்பெல்லாம் தடவிக்கோ. ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு ஒரு பிஞ்சு உதி போட்டு கொடுக்குறேன். நீ பாபாவின் மந்திரங்கள் சொல்லி, சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லி அந்த தண்ணியை குடி, உனக்கு நிச்சயமாக இது குணமாகும், நிம்மதியாக தூங்கு அப்படின்னு சொல்லி அத்தை சொன்னாங்க. சகோதரி அந்த உதியை தடவும் போது தான் கவனிக்கிறாங்க, பாபாவின் தாய் உள்ளம் வந்து சகோதரின் கண்களில் கண்ணீரை வர வைத்தது. உடம்புல எல்லா இடத்துலையும் அந்த ரேஷஸ் இருக்குது, அந்த தடிமன் இருக்குது. ஆனால் வயிற்றில் மட்டும் இல்லை. பாபா வந்து எவ்வளோ பெரிய தாய் உள்ளம் பாருங்கள். கர்மாவினால் சகோதரி பீடிக்கப்பட்டாலும் அது நான் கொடுத்த பரிசு, அதுக்கு ஒன்றுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாபா அந்த வயிற்று மட்டும் அப்படி பிரமாதமாக பாதுகாத்துக்கிட்டு வர்றார். சகோதரி நம்பிக்கையோடு சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே அந்த உதி கலந்த தண்ணி குடிச்சிட்டு உடம்பெல்லாம் உதியை தடவிட்டு, ஆனால் நான் எப்போ தூங்குனேன்னு எனக்கு தெரியாதுன்னா, காலையில் எழுந்து பார்க்கிறேன், உடலில் எங்கும் அந்த ரேஷஸ் வந்ததுக்கு நான் அடையாளமே இல்லைனான்னுங்கிறாங்க. அதுதான் பாபா. நம்பிக்கையோடு உதியை நம்ம தடவிட்டு வந்தோம்னா எப்பேற்பட்ட விஷக்கடியிலிருந்து நம்ம வெளிவரலாம். நம்ம சச்சரித்திலே படிச்சிருக்கோம் இல்லையா? உதி கூட தடவலை அவர். தேள் கடித்த உடனே ஊதுபத்தி ஆஷஸ் எடுத்து தடவி அந்த விஷமுறிவு ஏற்பட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம சச்சரித்தில் படிச்சிருக்கோம். விதியே சதி செய்தாலும் என் உதி அதை சரி செய்யும் பாபா சொல்கிறார் இல்லையா? இன்றைக்கி டைட்டிலே அதானே, சாய் நாமம் சொல்லுவோம், விதியினை வெல்லுவோம். சகோதரி சாய் நாமம் சொன்னாங்க, உதியும் யூஸ் பண்ணாங்க. விதியை வெல்ல முடியாதா? நிச்சயமாக சாய்நாதர் துணையோடு வெல்ல முடியும். நம்ம இந்த சகோதரிக்கு இப்படி ஒரு பிரமாதமான அற்புதத்தை நிகழ்த்திய சாய்நாதர் சென்னையைச் சேர்ந்த சகோதரி தேவி அவர்களுக்கு பிரமாதப்படுத்தியிருக்கார். சகோதரிக்கு ஒரு மகள் இருக்காங்க. மகள் ஒரு வேலட் வச்சுருப்பாங்க. அந்த வேலட்டுக்குள்ளே தான் அத்தனை டாக்குமெண்ட்டும், எல்லாம் ஐடி கார்டுலேருந்து எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்கும். ஆதார் கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்கும். வெளியில் போயிட்டு வராங்க சகோதரி, ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. நேராக உள்ளே வந்தாங்க, அம்மாட்ட பேசினாங்க, நைட் சாப்பிட்டாங்க, தூங்கிட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சு திருப்பி கிளம்பும்போது தான் அம்மாவை கேட்குறாங்க. நம்ம எல்லாருமே அப்படி தான். ஒரு பொருள் காணுன்னா முதல்ல அம்மா தான் கேட்போம். அம்மா என் பொருளை பார்த்தீங்களான்னு கேட்போம். ஏன்னா வீட்டை பொறுத்த வரைக்கும் அம்மா தான் அத்தாரிட்டி எல்லாருக்கும். சகோதரி சொன்னாங்க, நீ ஆட்டோலேருந்து வரும்போது நீ எடுத்துகிட்டே வரல, நான் பார்த்தேன், நீ ஆஃபீஸில் விட்டு வந்துட்டேன்னு நினச்சேன் நான். என்னம்மா அப்படி சொல்கிறீங்க? தொலைஞ்சி முக்கியமாக டாக்குமெண்ட்டில் இருக்குமா? அதில் எல்லா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாம் அதில் தான்மா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரியின் மகள் அப்செட் ஆகிட்டாங்க. சகோதரி தஞ்சம் அடைந்த இடம் பாபாவின் பாதங்கள். நேராக போனாங்க, பாபாட்ட உட்காந்தாங்க. பாபா, நான் கோபுரம் டிவியில் பார்த்துருக்கேன்,
தொலைந்த பொருள் கிடைப்பதற்கு உங்ககிட்ட சொன்னால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா அற்புதங்களையும் சொல்கிறாங்க. நான் இப்போ என் மகளுக்காக உங்களிடம் பிரார்த்தனை செய்கிறேன். சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் 11 முறை சொல்கிறேன். அந்த பொருளை கண்டுபிடித்து கொடுங்கள். அதில் முக்கியமான டாக்குமெண்ட்லாம் இருக்குங்கிறா. நீங்கள் தான் எங்களுக்கு வழிகாட்டுங்கள்னு சொல்லிவிட்டு சகோதரி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஷீரடி புரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் சொல்லிகிட்டே இருக்காங்க 11 டைம்ஸ். மகள் கவனிச்சிக்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக ஃபோன் வருது. கணவர் தான் ஃபோன் எடுக்கிறாரு. ஃபோன் எடுத்தால் அதில் எதிர்முனையில் பேசிய நபர் நீங்கள் தானா? ஆமாம். உங்கள் வீட்டில் ஏதாவது பொருள் தொலைஞ்சு போச்சா? அவர் கேட்ட உடனே கணவருக்கு அப்படியே திகைப்பாயிடுச்சு. ஆமாங்க, ஒரு பேகு தொலைச்சிட்டோம் நாங்கள். அது இங்கே போரூரில் ரோட்டில் கிடந்தது. நான் எடுத்து வச்சுருக்கேன். ஆதார் கார்டில் இந்த நம்பர் இருந்தது. உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். உங்கள் வீடு எங்கேன்னு சொல்லுங்கள், நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாரு. சகோதரி கண்களில் கண்ணீர். இருப்போம் எவ்வளோ வாட் நினச்சிருக்கேன்னா, கோபுரம் டிவியில் இந்த மாதிரி தொலைஞ்ச பொருள் கிடைச்சதுலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் கூட நடக்குமாலாம் நினச்சிருக்கேன். ஆனால் பாபா என் வாழ்வில் அற்புதம் நிகழ்த்தி அதை பிரமாதமாக உணர வைத்தார். அதான் உண்மை, சத்தியம். சாய் நாமம் சொல்லுவோம், விதியினை வெல்லுவோம்ங்கிறார் பாபா. சகோதரி மகளின் விதி அந்த வேலட் தொலைஞ்சது. சகோதரி சாய் நாமம் சொன்னார்கள், அதை வென்றார்கள். இப்போ சகோதரிக்கு என்னென்னா, அந்த எடுத்து கொடுத்த நபருடைய பெயரை தெரிஞ்சுக்கணும். கணவர்கிட்ட சொன்னாங்க, அவர் பேர் கேளுங்க அப்படின்னாங்க. ஐயா உங்கள் பேர் என்ன? அவர் பேரை கேட்டவுடனே சகோதரி கண்களில் மீண்டும் கண்ணீர். அவர் பேர் முருகன்கிறார். சகோதரி அப்போ தான் 275 எபிசோடு பார்த்துருக்காங்க. நான் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணேன், கார்த்திகேயனாக பாபா வந்தார்னு சொன்னேன். பாருங்கள், இங்கே அது நடந்தது. அதையும் உறுதிப்படுத்துகிறார் பாபா. நான் கார்த்திகேயனாகவும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் உறுதிப்படுத்துகிறார். அதுதான் பாபா. நாம் நினைக்கின்ற ரூபத்தில் வந்து நிற்பார் பாபா, இல்லையா? பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன்னா, கோபுரம் டிவிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன். நாங்கள் சகோதரி அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நம்பிக்கையோடு பிரார்த்தனைகள் செய்யும்போது நம்முடைய பிரார்த்தனைகள் பலிக்கும். அதான் உண்மை, சத்தியம். நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கின்ற விஷயம், நம்புங்கள். எதை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்கள். இதுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன், நம்பிக்கையோடு செய்யுங்கள், நடக்கும். பாருங்கள், கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி லதா அவர்கள் வாழ்வில் ஒரு அற்புதமான அற்புதம். சகோதரின் மகள் கல்லூரி போயிட்டு வராங்க. அம்மா ரொம்ப தலை வலிக்குதுமா, காலேஜ்லேருந்தே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா உட்கார வச்சு சகோதரி தைலம் தடவி படுக்க வைத்தார்கள். சகோதரின் மகள் தூங்கினாள். சரி, அவள் தூங்குறாளே சரியாயிடுச்சு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 10 மணிக்கு மகள் எழுந்திரிச்சாங்க. அம்மா இப்போ ஜாஸ்தி ஆகிடுச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியல, நாளைக்கு எக்ஸாம்லாம் இருக்குமா எனக்கு அப்படின்னாங்க. சகோதரி நேராக பாபாட்ட கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. நான் சொல்கிறத மட்டும் திரும்பி சொல்லு, உனக்கு இந்த வலியிலிருந்து பாபா உன்னை விடுதலை ஆக்குவார். ஒரு கிளாஸ் தண்ணி வச்சாங்க, ஒரு பிஞ்சு உதவி போட்டாங்க. 9 முறை சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லி அந்த தண்ணியை குடி. காலையில் நீ ஃப்ரெஷ் ஆகிடுவ. எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள், இல்லைங்களா? சகோதரிக்கு அந்த நம்பிக்கை பலித்தது. சகோதரியின் மகள் நம்பிக்கையோடு 9 முறை சொல்லி 9 முறை அந்த தண்ணியை குடித்தாங்க. அம்மா நான் போய் படுத்துக்கிறேன், போய் படுத்துக்கிட்டாங்க. காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு வராங்க. இது எப்படி நடந்ததுன்னு கேட்டால், சகோதரியின் நம்பிக்கை கிடைத்த ஒரு மாபெரும் பரிசு. சகோதரிக்கு அந்த நம்பிக்கை இருந்தது, மகளுக்கு இருந்ததா? இருந்தது, அவருக்கும். அதாவது நம்பிக்கையோடு தான் செய்யணும் பரிகாரங்களை. அப்படி செய்யும்போது பாபா நமக்கு அருளாசிகளை வழங்கி கொண்டே இருப்பார். அதான் உண்மை, சத்தியம். அதனால தான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கிறேன், பாபாவை நம்புங்கள், பாபாவை நம்புங்கள்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். நிறைய சகோதரிகள் என்கிட்ட பேசும்போது, ஆனால் நீங்கள் ஈஸியாக சொல்லிடுறீங்க, அது எப்படி நீங்கள் சொல்லிக் கொடுங்கண்ணா? நீங்கள் அவர் முன்னாடி உட்காந்து அவர் கண்களை மட்டும் பாருங்கள். நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. அவர் முன்னாடி உட்கார்ந்து அவர் கண்களை தீர்க்கமாக பாருங்கள். அவர் மீது பரிபூர்ண நம்பிக்கை வரும். கவலையப்படாதீங்க, பாபா நம்ம கூடயே இருக்கார். நான் உன்னுள்ளே வசிக்கிறேன்னு தானே சொல்கிறார் பாபா, இல்லையா? சாய் நாமம் சொல்லுவோம், விதியினை வெல்லுவோம். அதான் இன்றைக்கி டைட்டில் இன்றைக்கி, இல்லைங்களா? எந்த பிரச்சனையாக இருந்தான்னு, எந்த விதியாக இருந்தான்னு சாய் நம்முடன் இருக்கிறார்னு சொல்லி பாருங்கள், எந்த பயமும் நமக்கு இருக்காது. அதுதான் பாபா.
பாருங்கள் சகோதரி, அப்படி சகோதரி சொல்லியிருக்காங்க. எங்கே ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு இருக்கும்போது சொல்லியிருக்காங்க. ஈரோட்டை சேர்ந்த சகோதரி ஜனனி அவர்கள். சகோதரி எபிசோடு பார்க்குறாங்க, டெங்கு ஃபீவர் குணமானது. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், 2 எபிசோடாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். சகோதரிக்கு நம்ம ஏன் சொல்லலை, பாபா மன்னிச்சுக்குங்க பாபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியை பாஸ் பண்ணிவிட்டு எனக்கு உடனே ஒரு ஃபோன், அண்ணா என்னையை மன்னிச்சுக்குங்கண்ணா, என்னை டெங்கு ஃபீவர்லேருந்து பாபா காப்பாற்றினாரோ அதை நான் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. நான் இப்போ 2 எபிசோடாக நீங்கள் அதை பற்றி சொல்லிக்கிட்டு வரீங்க. ஒரு எபிசோடு குணமானதை சொன்னீங்க, அந்த குணமானதை உதாரணமாக்கி இன்னொரு சகோதரிக்கு பாபா காப்பாற்றினார்னு சொல்லி சொன்னீங்க. இதற்கு மேலே நம்ம சொல்லலைன்னு தப்புன்னு சொல்லிட்டு தானே இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா. எனக்கு ஒரு 5 மாதத்திற்கு முன்னால் டெங்கு ஃபீவர் விட்டு 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 வந்தது ஜுரம். ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். டாக்டர் சொன்னாங்க, இப்படி ஜுரம் வரக்கூடாதுமா, இப்படி வந்ததுனாலே அது என்னன்றதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்டெல்லாம் எடுத்தார். டெஸ்டெல்லாம் எடுத்து டாக்டர் டிக்ளேர் பண்ணது டெங்கு ஃபீவர். எனக்கு பகீர் இருந்துச்சு. ஏன்னா என்னைய அட்மிட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டது. எனக்கு நான் உடனே பாபாவை தான் பாதங்களை பிடிச்சிக்கிட்டேன். என் பேக்கில் எப்பவும் பாபா படம் வச்சுருப்பேன், அதை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு, பாபா என்னை நீங்கள் காப்பாற்றுங்க, என்னை அட்மிட் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னு என்கிட்ட காசே கிடையாது. நான் எப்படி ஹாஸ்பிட்டல் ஃபீஸ்லாம் கட்டுவேன், நீங்கள் என்னை குணப்படுத்தி வெளியில் கொண்டு வாங்க, ஏதோ ஒரு நாள் 2 நாள்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவேன், 10 நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கணுங்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதே தெரில பாபா அப்படின்னு சொன்னேன். டாக்டர் நீங்கள் அட்மிட் ஆகி ஆகணும், என்ன பிளேட்லெட்ஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, நீங்கள் படுங்க அப்படின்ட்டாரு. அட்மிட் ஆகிட்டேன். நான் பாபாவுடன் பேசிக்கொண்டே இருக்கிறேன். சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். பாபா நீங்கள் கூட இருங்க, நீங்கள் கூட இருங்க, என்னை குணப்படுத்துங்கள். அடுத்த நாள் மதியம் வந்த டாக்டர், அம்மா உங்கள் ரிப்போர்ட் பிரமாதமாக இருக்குது, பிளேட்லெட் கவுண்ட் ஃபஸ்ட் கிளாஸை ஏறிடுச்சு, உங்கள் வீடு எங்கே இருக்குதுன்னு கேட்டார். ஏதோ திரும்பினோன்னே இருக்குங்க என்ன, நீங்கள் வீட்டுக்கு போங்க, டெய்லி வந்து பிளட் டெஸ்ட் மட்டும் எடுத்துக்கோங்க, நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிடலாம் நீங்கள், ஏன்னா நீங்கள் தெளிவாயிட்டு வரீங்க, பிரமாதமாக இருக்குது உங்கள் ரிப்போர்ட்ஸு, நீங்கள் கிளம்புங்கன்னாரு. எனக்கு கண்களில் கண்ணீரே வந்துருச்சு. ஏன்னா பாபாட்ட சொன்னது என்ன, பாபா ஒரு நாள் 2 நாள்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவேன், அட்மிஷன் ஃபீஸ்லாம் கட்டிவிடுவேன், 10 நாள்னா நான் தாங்க மாட்டேன் பாபான்னு. ஒரே நாளில் டெங்குவை குணப்படுத்தி என்னை வீட்டுக்கு அனுப்பி வச்சார் பாபா. இது பாபாவில் மட்டும்தான் முடியும்னா இதை நீங்கள் சொல்லுங்கள். நான் எல்லாருக்கும் பாபாவோட மனம் விட்டு பேசுங்கள் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் இல்லையா. அவர்கிட்ட உட்காந்து நம்ம அப்பாட்ட பேசுகிற மாதிரி, நம்ம அம்மாட்ட பேசுகிற மாதிரி மனம் விட்டு பேசுங்கள் பாபாவிடம். பாபா அந்த அற்புதத்தை நிகழ்த்துவார் நமக்கு. எங்கே இருந்தான்னு உலகத்தின் எந்த மூலையில் வேணாலும் நீங்கள் இருங்க. எதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த அற்புதம் அதான். வெளிநாட்டில் வசிக்கும் ஒரு சகோதரிக்கு மகளை காப்பாற்றி கொடுத்த ஒரு மிகப்பெரிய அற்புதம். சகோதரி என்ன பண்ணாங்க, பாபாவிடம் மனம் விட்டு பேசினார்கள். பாபா நான் உங்களைத்தான் நம்பியிருக்கேன், அவரை நம்பியிருக்கேன்னு சொல்லிட்டா போதும், எல்லாம் மெட்டீரியல்ஸ் ஆகிடும், எல்லாமே நமக்கு சாதகமாக மாறிடும். பாருங்கள் என்ன அற்புதம் பாருங்கள், பிரமாதப்படுத்தியிருக்கார். இன்றைக்கி வியாழக்கிழமைங்கிறதுனால அற்புதமாக ஞானசாய் பாபாவின் துனி பூஜையின் தரிசனம் முடிஞ்ச உடனே அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனையோடு ஞானசாய் பாபாவின் துனி பூஜையை தரிசனம் செய்வோம். கோபுரம் டிவி சர்வ சாயி பக்த மகாஜனானாம் சர்வேஷாம் சக குடும்பானாம் க்ஷேம தைரிய வித்ய ஆயுளாரோக்கிய கல்யாணம் அபிவர்த்தேர்த்தமரோக திடகாத்ரிகாணித்தம் தன தானிய சக்ஷந்தான சகல சௌபாகியகாணித்தம் தேக ஆரோக்கியதா மனசந்தோஷ ஞானசாயிநாத பரிபூர்ண அனுக்கிரக பிரசாதாது கர்ம பித்ரு சாப பாப நிவர்த்தி பிராப்தியர்த்தம் அதிசீக்கிரமேவ வியாதி ரோக நிவாரண பிராப்தியர்த்தம் மனசங்கட மனக்லேஷ நிவர்த்தி பிராப்தியர்த்தம் மனசந்தோஷகர பிராப்தியர்த்தம் வியாபார உத்யோக தொழில்த்வாரே அநேக கோடி லாபகர பிராப்தியர்த்தம் சாய்நாத குரு தேவதாभ्यां நமகாं பாதாரவிந்ததோ சுதாநாம அத்ய கரிஷ்யாமः शिरडी वासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात् वृक्षध्यमूलादिवासात् सुधास्राविणं दिक्तमप्य प्रियं धम्म तरुं कल्पवृक्षादिकं साधयन्तं
नमामीश्वरं सद्गुरुं साईनाथम् ॐ साईनाथाय नमः लक्ष्मीनारायणाय नमगावं कृष्णराम शिव मारुद्यादि रूपाय नमगावं देश साईने नमगावं गोदावरी तट शिरडिवासिने नमगावं भक्तहृदालदाद नमगावं सर्वकृतवासिने नमगावं भूतावासाद नमगावं भूतभविष्यद्वर्जिताद नमगावं कालादीताद नमगावं कालाद नमगावं कालाद नमगावं कालदर्पदवनाद नमगावं मृत्युंजयाद नमगावं अमर्त्याद नमगावं मर्त्याभयप्रदाद नमगा जीवाधाराय नमगावं सर्वाधाराद नमगा भक्तावण समर्दाद नमगा भक्तावण प्रतिंगाद नमगा अन्नवस्त्रदाद नमगा आरोग्ये क्षेमदाद नमगावं धनमांगल्यप्रदाद नमगा रुद्धिषितिदाद नमगा उत्तरमित्रकलत्रबन्धुदाद नमगावं योगेतमहाद नमगावं आवत्बान्धवाद नमगावं मुक्तिस्वर्गा भोर्गदाद नमगावं प्रियाद नमगावं प्रीतिवर्धनाद नमगावं अन्तर्यामिनी नमगावं सच्चिदात्मने नमगावं आनन्दाद नमगावं आनन्दाद नमगावं परमेश्वराद नमगावं परब्रह्मणे नमगावं परमात्मने नमगावं परमसुखदाद नमगावं परमेश्वराद नमगावं ज्ञानस्फूर्विणे नमगादिगतब्जे नमगावं भक्तानां मातृदातृपितामगाद नमगा भक्तवयप्रदाद नमगावं भक्तवरादिनाद नमगा भक्तानुग्रहकादराद नमगावं शरणागतवत्सलाद नमगावं भक्तिशक्तिप्रदाद नमगावं ज्ञानवैराग्यदाद नमगावं प्रेमप्रदाद नमगा संशयहृदय दौर्बल्यं पापकर्मवासनाक्षयकराद नमगावं हृदयरन्दिभेदगाद नमगावं कर्मध्वंसने नमगावं शुद्धशतपतिदाद नमगावं गुणातीतगुणात्मने नमगा आनन्दकल्याण गुणाद नमगा अमितपराक्रमाद नमगावं जैने नमगावं गुरुदृढादेव्याद नमगा बालजिदाद नमगावं त्रिलोके सत्सन्दिगदे नमः सख्यरण्डिदाद नमगावं स्वरूपशक्तिमूर्तदे नमगावं स्वरूपसुन्दराद नमगा सुलोक्षणाद नमः भगुरुविष्णुमूर्तये नमगा चिन्ताद नमः सच्चिदानन्दस्वरूपसाईनाथ गुरुवे नमः अनेककोटिप्रार्थनाञ्जलिं समर्पयामि ॐ राजाधिराजाय विजयदायिने मम वदम्बैः श्रवणाय गुरुमहे समेकामाङ्गामकामादमयं कामेश्वरोगै श्रवणो ददातु कुबेराजमै श्रवणाय महाराजाय नमः शिरडिवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात् सच्चिदानन्दस्वरूप साईनाथ गुरुवे नमः पंचमुखकर्पूरनीराञ्जनदीपं दर्शयामि ओम श्री अनंतकोटि ब्रह्मांड नायक राजाधिराज योगिराज परब्रह्मा सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. கோபுரம் டிவி சர்வ சாய் பக்தர்கள் அனைவருக்கும் ஞான சாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம். வாழ்க வளமுடன். அற்புதமாக ஞான சாய் பாபாவின் துணி பூஜையின் தரிசனம் நமக்கு வார வாரம் கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஆசீர்வாதம் பிரமாதமாக கிடச்சிக்கிட்டு இருக்கு. அதற்காக ஞான சாய் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இந்த பூஜைக்காக குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி நம்ம அடுத்த அற்புதத்தை தரிசனம் செய்வோம். அடுத்த அற்புதம் வெளிநாட்டில் வசிக்கும் சகோதரி விஜயலட்சுமி அவர்களுக்கு. சகோதரிக்கு 9 வயதில் ஒரு மகள் இருக்காங்க. கணவரும் டாக்டர் தான், ஆனால் அவர் டென்டல் டாக்டர். அவர் மகள் அற்புதமாக பள்ளிக்கு போயிட்டு வராங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த குழந்தை வயிற்று வலிக்குதுங்கிறா. சகோதரிக்கு ஒரு மாதிரி சுணக்கம் ஆகிடுச்சு. என்னடா அது வயிற்று வலிங்கிற கணவரை கேட்டாங்க. அம்மா பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவோம், ஒன்றும் கவலைப்படாதுன்னா போய் பார்த்தா டாக்டர் சொன்னார், அம்மா இது மலச்சிக்கலாக கூட இருக்கலாம், நான் அதுக்கு மருந்து கொடுக்குறேன் அப்படின்னாங்க. சகோதரின் மகளுக்கு அந்த மருந்து கொடுத்தாங்க. ஒரு 5 நாள் வலி இல்லாமல் இருந்தது. 6வது நாள் வயிற்று வலியும் வந்தது, ஜுரமும் கூடயே வந்தது. ஜுரம்னா பீக்கில் இருந்தது, 102 இருந்தது. சகோதரி பயந்துட்டாங்க. எங்கே நம்ம வெயிட் பண்ண வேண்டாங்க, டாக்டர்கிட்ட போயிடலாங்க நம்ம. ஆனால் அன்றைக்கி லீவாக, அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் எல்லாம் அங்கே. ஸோ அடுத்த நாள் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. சகோதரி போக முடியல, கணவரும் மகளும் மட்டும் போயிருக்காங்க. எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு. அங்கெல்லாம் எல்லா டெஸ்ட்டும் எடுக்க வச்சுருவாங்க போல் இருக்கு. எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டாங்க. இங்கே பார்த்தா அம்மா சகோதரி பாபா முன்னாடி உட்காந்துருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க பாபாட்ட. பாபா, என் மகளுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. நான் இன்றிலிருந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்கிறேன், கஷ்ட நிவர்த்தி மந்திரம் சொல்கிறேன், இது ரெண்டையும் நான் சொல்கிறேன், என் மகளை குணமாக்குங்கள் அப்படின்னாங்க. திரும்பி பார்த்தா மகளும் கணவர் வந்துட்டாங்க. என்ன சொன்னார் டாக்டர்? நம்ம எல்லா டெஸ்ட்டும் எடுத்திருக்காங்க, நைட்டு தான் ரிசல்ட் வரும்.
நைட் ஆகிடுச்சு, ரிசல்ட் வந்துருச்சு. சகோதரி வேண்டுகொண்டபடி எதுவுமே கிடையாது, ரிப்போர்ட் எல்லாம் கிளியர், எல்லாமே கிளியராக இருக்குது. அப்போ டாக்டர் சொன்னார், குடலில் மலம் தங்கியிருக்கும், அதனால் கூட இந்த மாதிரி வலிகள் வரும், ஜுரம் வரும், நம்ம அதுக்கு மருந்து கொடுத்து பார்ப்போம் அப்படின்னாங்க. அதற்கும் மருந்து கொடுத்தார்கள். வலியும் நிற்கலை, ஜுரமும் நிற்கலை. சகோதரி மீண்டும் பாபாட்ட போய் உட்காந்துட்டாங்க. பாபா, கர்மாவினால் இதெல்லாம் வருதுன்றது எனக்கு தெரியும் எனக்கு, ஆனால் குழந்தை அவஸ்தைப்படுறது என்னால் பார்க்க முடியல பாபா. நீங்கள் கூட இருந்து குழந்தைக்கு ஒன்றுமே இல்லாதபடி நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் பாபான்னாங்க. அடுத்த நாள் அடுத்த டாக்டர்கிட்ட போகிறாங்க. இப்போ மருத்துவர் 2வது மருத்துவர்கிட்ட போகிறாங்க. 2வது மருத்துவர் எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தாரு, எதுவுமே இல்லையம்மா, நான் சில மெடிசன்ஸ் கொடுக்குறேன், கொடுங்க, குணமாயிடும், அப்படி இல்லைன்னா வேறு டெஸ்ட்டு பண்ணுவோம், இல்லை ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டாரு. சகோதரிக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. மீண்டும் பாபாவின் பாதங்கள். பாபா, நான் தொடர்ந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், கஷ்ட நிவர்த்தி மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வழிகாட்டுங்கள் பாபா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலை எந்திரிக்கிறாங்க. நான் எப்பவுமே இந்த பாபா அழைக்கிறார் கேட்குறது வழக்கம்னா, அன்று பாபா அழைக்கிறார் கேட்குறேன். நீங்கள் உங்கள் குரலில் பொன்மொழிகள் சொல்கிறீங்க, உன் கஷ்டம் இன்றோடு விலகும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு பாபா கொடுத்த அருள்வாக்கு மாதிரி இருந்தது. ஏன்னா அது பாபாவின் பொன்மொழிகள் தானே இல்லையா? நிறைய என்கிட்ட பேசுகிற சகோதரிகள் எல்லாம் சொல்கிற விஷயம், ஆனால் காலையில் பொன்மொழிகள் கேட்டால் நம்ம கேட்குற கேள்விக்கு ஆன்சர் கிடைக்குது. பாபா அழைக்கிறார் அப்படி ஒரு பிரமாதமான அற்புதத்தை செய்யுது. நம்ம என்ன கேள்வி கேட்குறோமோ காலையில் பாபா நமக்கு அதில் ஆன்சர் பண்ணுறார் பொன்மொழிகளின் மூலமாக. அதுபோக பிரார்த்தனாஷ்டகம் இருக்குது, தியான ஸ்லோகம் இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம அனுபவிக்கலாம். வாங்க இப்போ சகோதரின் அற்புதத்தை கண்ணி பண்ணுவோம். சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய தெம்பை கொடுத்தது இந்த பொன்மொழி, இன்றோடு உன் கஷ்டம் விலகியது அப்படின்னாங்க. அப்போ கணவர் சொன்னார், ஒரு இந்தியன் டாக்டர் இருக்கார், அவரை போய் நம்ம பார்ப்போமா, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்கிட்ட போகிறாங்க. அந்த டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்த்தார், எல்லாம் செக் பண்ணார். அம்மா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இது கேஸ் ப்ராப்ளம்மா, அதுக்கு நான் மருந்து கொடுக்குறேன், சரியாக போய்டும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதி பிறந்தது. ஏன்னா காலைல பாபா கொடுத்த அருள்வாக்கு பலித்தது. சகோதரின் மகளுக்கு அந்த மருந்தை கொடுக்க ஆரம்பித்தா அற்புதமாக குழந்தை குணமாயிட்டா இல்லையா? பாபா எப்படி வழிகாட்டினார் பாருங்கள், அழகா இல்லைங்களா? இன்றோடு உன் கஷ்டம் விலகியதுன்னு அருள்வாக்கு கொடுத்தாரு. கரெக்டாக டாக்டரை மாற்றி விட்டார், சகோதரின் மகள் குணமானார். இதுதான் பாபா நமக்கு கூட இருக்காருங்கிறதுக்கு இதெல்லாம் தான் உதாரணம். எப்படி அற்புதம் பாருங்கள், 5 அற்புதங்கள், பிரமாதமான அற்புதங்கள், ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறார் பாபா. சாய் நாமம் சொல், உன் விதியை வெல் பாபா சொல்கிறார். சாயின்னு சொல்லு தானே சொல்கிறார், வேற என்ன கேட்குறாரு நம்மள்கிட்ட? வேறு எதுவுமே கேட்கலையே நம்மள்கிட்ட இல்லையா? அவருடைய நாமம் சொன்னால் போதும். அவருடைய நாமத்தை உச்சரித்தபடி இருந்தோம்னா நம்ம எல்லா ஆபத்திலிருந்து நம்ம வெளியே வந்துடலாம். அதை தான் நமக்கு இன்றைக்கி உணர வைத்திருக்கிறார் 5 சகோதரிகளின் அற்புதம் மூலமாக இல்லையா? ஒரு சகோதரிக்கு என்ன அற்புதம் பண்ணியிருக்கார்ல, பிரமாதப்படுத்தியிருக்கார். சகோதரி மோகனாவுக்கு தாய்மை பரிசை கொடுத்தார் சாய்நாத ஸ்தவன மஞ்சரின் மூலமாக. ஒரு மிகப்பெரிய அலர்ஜி. சகோதரி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்கிறாங்க, உதி கலந்த தண்ணி குடிக்கிறாங்க, பாபா அந்த ஆபத்திலிருந்து வெளிக்கொணர்கிறார். அடுத்த சகோதரி தேவிக்கு மகள் வேலைட்ட தொலைச்சிட்டாங்க. பாபா நான் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் 11 முறை சொல்கிறேன், கண்டுபிடிச்சி கொடுங்க, கண்டுபிடிச்சி கொடுக்குறார். அடுத்து லதா சகோதரிக்கு மகளுக்கு தலைவலி, மண்டையை புழக்குதுங்கிறாங்க, நீ உட்காரு, 9 முறை சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லி உதி கலந்த தண்ணி குடி, சரியாக போகும். சரியாக போச்சு. அடுத்த சகோதரி பாபாவிடம் பேசுகிறார்கள். ஜனனி சகோதரி, பாபா என்னால் ஒரு நாள் தான் பேர் பண்ண முடியும் ஹாஸ்பிட்டல் ஃபீஸு, என்னை ஒரே நாளில் குணப்படுத்துங்கள். டெங்கு ஒரே நாளில் குணமாகிறது. சகோதரிக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம், பிளேட்லெட் கவுண்ட் ஏற ஆரம்பிச்சிருச்சு. அதான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க போங்கன்ட்டு. இது சாய்நாதரின் ஆசீர்வாதம். அடுத்து அந்த வெளிநாட்டில் சகோதரி விஜயலட்சுமி அவர்களுக்கு 9 வயது குழந்தைக்கு என்ன பிரச்சனை, ஒரு டாக்டராக மாற்றிக்கிட்டே வராங்க. பாபா பிரமாதமாக ஆசீர்வாதம் பண்ணுறாரு, இன்றோடு உன் கஷ்டம் விலகியதுங்கிறார். இப்போ நான் சொல்கிறது கூட எத்தனை பேருக்கு இன்ஸ்பிரேஷன் அமைப்பதுன்னு தெரியாது எனக்கு. எதற்காக இந்த வார்த்தையை சொல்ல வைக்கிறார் சாய்நாதருங்கிறது எனக்கு தெரியாது. இன்றோடு உன் கஷ்டம் விலகியது இல்லையா? இது எத்தனை பேருக்கு சாய்நாதர் வாக்கு கொடுக்குறாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு சகோதரிக்கு வாக்கு கொடுத்தார், விஜயலட்சுமி சகோதரிக்கு குழந்தையை குணமாக்கினார். இதெல்லாம் தான் சாய்நாதரின் மாபெரும் அற்புதங்கள்.
நம்பிக்கையோடு பாபாவை வணங்கினால் இந்த அற்புதங்கள் நமக்கும் நிகழும். சில பேர் என்கிட்ட கேட்குறீங்க, என்னென்னா எல்லாருக்கும் நடக்குது, எங்களுக்கு நடக்கலையே. உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய அற்புதங்களும் நம்ம சொல்லப்படும். இப்படி கேட்ட சகோதரிகள் அற்புதங்கள் தான் நம்ம இப்போ சொல்லிக்கிட்டு வரோம் வரிசையாக. ஆனால் எங்களுக்கு நடக்கலையேன்னு சொன்ன சகோதரிகளுக்கெல்லாம் நடத்தி காட்டி கொண்டிருக்கிறார் பாபா. அந்தந்த காலகட்டம் வரும்போது பிரமாதமாக நம்ம நிகழ்த்தி காட்டுவார் பாபா. அடுத்த அற்புதம் பாருங்கள், பிரமாதமான அற்புதம். காலேஜில் அப்ளிகேஷன் போட்டு சீட் கிடைக்கலன்னா நம்ம வருத்தப்பட்டிருக்கோம். அப்ளிகேஷனே போடாமல் சீட் காலேஜில் கூப்பிட்டு கொடுக்குறாங்க. இது எப்படி நடந்தது? சாய்நாதரின் அருளாசியில் நடந்தது. அமெரிக்காவில் வசிக்கும் ஒரு அன்பு சகோதரிக்கு இது நடந்திருக்கு. நம்ம நாட்டில் நடந்தால் கூட இதை ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்கலாம்னு சொல்லலாம். அமெரிக்காவில் இந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டிருக்கிறார் சாய்நாதர். அந்த அற்புதத்தை நம்ம அடுத்து நம்ம தரிசனம் பண்ண இருக்கிறோம். இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வேண்டிக் கொள்ளுங்கள், சாய்நாதர் அருள் புரிவார். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்குன்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.